டெல்லி சுல்தானியம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். 1. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி நிறுவப்பட்டது. 2. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல்லானது பண்டகன் என்று அழைக்கப்பட்டது. 3. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக் ஆவார். 4. மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை எனப்படும். 5. அடிமை வம்ச ஆட்சியாளர்கள் எத்தனை வருடம் ஆட்சி செய்தனர்? டெல்லி சுல்தானியத்தின் அடிமை வம்ச ஆட்சியாளர்கள் 84 ஆண்டு ஆட்சி செய்தனர். 6. லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கி பின் தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் குத்புதீன் ஐபக் ஆவார். 7. குத்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? குத்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியை, பீகார், வங்காளம் ஆகியவற்றை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைத்தார். 8. கூவத் உல் இஸ்லாம் மசூதி அமைந்துள்ள இடம் டெல்லி ஆகும். இதனை கட்டியவர் குத்புதீன் ஐபக் ஆவார். இது இந்தியாவின் பழமையான மசூதியாகும். 9. குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக் ஆவார். 10. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்தார் குத்புதீன் ஐபக். 11. குத்புதீனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் இல்துமிஷ் ஆவார். இவருடைய ஆட்சி காலம் 1210 முதல் 1256 வரை ஆகும். 12. இல்துமிஷிடம் பாதுகாப்பும் அடைக்கலமும் கேட்டவர் குவாரிஜம் ஜலாலுதீன் ஆவார். குவாரிஜம் ஜலாலுதீன் மங்கோலியர்கள் எதிர்த்ததால் இல்துமிஷிடம் பாதுகாப்பும் அடைக்கலமும் கேட்டார். 13. மங்கோலிய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ் ஆவார். 14. 40 குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? 40 குழு சகல்கானி குழு என்று அழைக்கப்பட்டது. 15. இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இக்தா எனப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்டவர்கள் இக்தாதார் அல்லது முக்தி எனப்பட்டனர். 16. இல்துமிஷ் எத்தனை வருடம் ஆட்சி செய்தார்? அடிமை வம்சத்தின் இல்துமிஷ் 26 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 17. இல்துமிஷிற்கு பிறகு அரியணை ஏறியவர் ரஷ்யா ஆவார். 18. ரஷ்யா யாரை தனது உதவியாளராக நியமித்தார்? ஜலாலுதீன் யாகூத் எனப்படும் எத்தியோப்பிய அடிமையை ரஷ்யா தனது உதவியாளராக நியமித்தார். 19. சகல்கானி எனப்படும் 40 குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் ஆவார். 20. ஒற்றர் துறையொன்றை உருவாக்கியவர் கியாசுதீன் பால்பன் ஆவார். 21. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள ஆளுநர் துக்ரில் கான் ஆவார். 22. மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்று பால்பனிடம் உறுதியளித்தவர் குல்குகான் ஆவார். 23. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசுராயுமாக இருந்தவர் குல்குகான் ஆவார். 24. மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க பல கோட்டைகளை கட்டியவர் கியாசுதீன் பால்பன் ஆவார். 25. பால்பன் ஆதரித்த கவிஞர் அமீர் குஸ்ரு ஆவார். இவர் பாரசீகத்தை சேர்ந்தவர் ஆவார். 26. கில்ஜி வம்ச ஆட்சியை தொடங்கியவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். 26. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் கிபி 1290 முதல் 1296 வரை ஆகும். 27. காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். 28. அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்ததே அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பாகும். 29. அலாவுதீன் கில்ஜி தன்னை சுல்தானாக அறிவித்த ஆண்டு கிபி 1296 ஆண்டாகும். 30. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் கிபி 1296 முதல் கிபி 1316 வரை ஆகும். 31. அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கபூர் ஆவார். 32. அலாவுதீன் கில்ஜி தனது படை தளபதி மாலிக் கபூரை மதுரைக்கு படையெடுக்க அனுப்பி வைத்த ஆண்டு 1310 ஆண்டாகும். 34. அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தக்கான தேவகிரி யாதவர்கள் ஆவர். 35. சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு கிபி 1303 ஆகும். 36. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை எந்த படைகள் திணறடித்தன? சித்தூரில் அலாவுதீன் கில்ஜியின் படைகள் ராஜபுத்திர படைகளை திணறடித்தன.
37 ராஜபுத்திரர்களின் பண்டைய மரபு ஜவஹர் என்னும் சடங்காகும். ஜவஹர் என்பது தோல்வியடையும் தருவாயில் தனது உயிரை மாய்த்து கொள்வதாகும். 38 தனது படை வீரர்களுக்காக கட்டாய தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். 39 சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார்.